இந்த மிரட்டல் வேலையெல்லாம் இந்தியா கிட்ட கூடாதுன்னு ஏற்கனவே வார்னிங் கொடுத்தோம். இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவா பாகிஸ்தானை தாக்குனா இந்திய வடகிழக்குல உள்ள 7 மாநிலங்களை ஆக்கிரமிப்போம்னு வங்கதேசம் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. இது எதிர போய் முடிய போகுதுன்னு வங்கதேசத்துக்கு புரியாம இப்படி ஒரு மிரட்டலை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கு. இதனால இந்திய பாகிஸ்தான் எல்லையில போர் பதட்டம் உருவாகி இருக்கு. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதுல தேவையில்லாம வங்கதேசம் மூக்க நுழைக்கிறதுக்கு காரணம் சீனாவில் நடந்த ஒரு வணிக நிகழ்வுல பேசின யூனுஸ் வங்கதேசம் வழியா உலகம் முழுவதும் பொருட்கள் அனுப்ப தாக்காதா இந்திய பெருங்கடலோட ஒரே பாதுகாவலர்னு சொல்லியிருந்தார். இந்த கருத்துக்களுக்கு இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள்ட்ட கடுமையான எதிர்வினைகளை பெற்றுச்சு. இதனால மத்திய கிழக்கு, ஐரோப்பா, நேபாளம் மற்றும் பூட்டான் தவிர பல்வேறு நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்காக பங்களாதேஷுக்கு வழங்கின டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வசதியை இந்தியா ஏப்ரல் மாசம் திரும்ப பெற்றுச்சு. இதனால ஏற்பட்ட வருத்தமும் தன்னோட நாட்டில் அதிக முதலீடு செய்யறதுக்காகவும் கடனுக்காக வட்டியை குறைக்கிறதுக்காகவும் சீனா கிட்ட வங்கதேசம் ஒரு கோரிக்கை வச்சிருக்க காரணத்தினாலையும் இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவா வங்கதேசத்தை குரல் கொடுக்க வச்சிருக்கு. இது இந்தியாவோட இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துற வகையிலையும் மிரட்டல் விடுக்கிற நோக்கத்தோடையும் சீனாவோட மொழியாதான் அவரோட பேச்சு உள்ளதா பார்க்கப்படுது.